வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆசையாக வளர்த்த தக்காளி நாற்றுகள் வீட்டுக்குள் பச்சை பசேல் என்று அழகாக வளர்ந்து, ஆனால் அதை எடுத்து தோட்டத்தில் வைத்த அடுத்த நாளே வாடி வதங்கி விடுகிறதா? பல தோட்டக்கலை ஆர்வலர்களும் செய்யும் ஒரு பொதுவான தவறு இதுதான். செடியை எப்போது வெளியில் நட வேண்டும் என்ற சரியான நேரத்தை கணிக்கத் தெரியாததுதான் முக்கிய காரணம். ஆனால் கவலை வேண்டாம், உங்கள் செடியே உங்களிடம் பேசும். ஆம், உங்கள் தக்காளி நாற்று நான் இப்போது வெளி உலகத்திற்கு தயாராகிவிட்டேன் என்று ஒரு ரகசிய அறிகுறியை காட்டும். அந்த ஒரு முக்கியமான அறிகுறி என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் ஒரு செடி கூட வீணாகாது, மேலும் மகசூலும் அதிகரிக்கும். தொடர்ந்து பாருங்கள். சரி, முதலில் நாம் ஏன் இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். வீட்டுக்குள் ஜன்னல் ஓரத்தில் பாதுகாப்பாக வளர்ந்த நாற்றுகள் ஒரு குழந்தை மாதிரி. திடீரென்று அதை எடுத்து கடுமையான வெயில், பலமான காற்று மற்றும் இரவு குளிர் என்று இருக்கும் தோட்டத்தில் வைத்தால் என்ன ஆகும்? அது பாதிக்கப்படும். இதைத்தான் இடமாற்ற அதிர்ச்சி அல்லது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் என்று சொல்வார்கள். செடியின் வேர்கள் புதிய மண்ணுடன் ஷெட் ஆகவும் இலைகள் புதிய சூழலுக்கு பழகவும் நேரம் எடுக்கும். இந்த அதிர்ச்சியை குறைக்க நாம் செடிகளை படிப்படியாக வெளி உலகத்திற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இந்த செயல்முறைக்கு பதப்படுத்துதல் அல்லது ஹார்டனிங் ஆஃப் என்று பெயர். இதை சரியாக செய்வதன் மூலமும் செடி தயாராகிவிட்டது என்பதற்கான சரியான அறிகுறியை கவனிப்பதன் மூலமும் நாம் இடமாற்ற அதிர்ச்சியை முற்றிலுமாக தவிர்த்து செடியின் வளர்ச்சியை ஆரோக்கியமாக தொடங்க உதவலாம். இது உங்கள் உழைப்பை வீணாக்காமல் நல்ல பலனை பெற உதவும் முதல் படியாகும். பலரும் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு அவசரப்படுவது. வீட்டுக்குள் நாற்றுகள் வளர்வதை பார்க்கும்போது நமக்கு ஒருவிதமான உற்சாகம் வரும். அடடா, செடி எவ்வளவு வேகமாக வளர்கிறது, இதை உடனே தோட்டத்தில் நட்டுவிட வேண்டும் என்று தோன்றும். இந்த அவசரம்தான் ஆபத்தானது. நீங்கள் நாற்றை சீக்கிரமாக வெளியில் வைத்துவிட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முதலாவது, இரவு நேர குளிர். தக்காளி ஒரு வெப்பமண்டல பயிர், அதற்கு உறைபனி கொஞ்சம் கூட ஆகாது. இரண்டாவதாக, நேரடி சூரிய ஒளி. வீட்டுக்குள் இருந்த செடியின் இலைகள் மென்மையாக இருக்கும். திடீரென்று கடுமையான வெயிலில் படும்போது இலைகள் கருகிவிடும். இதை சன்ஸ்கால்ட் என்பார்கள். மூன்றாவதாக, காற்று. பலமான காற்று மெல்லிய தண்டுகளை உடைத்துவிடக்கூடும். இந்த எல்லா காரணங்களாலும் செடி வளர்வது நின்றுவிடும் அல்லது இறந்து கூட போகலாம். அதனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செடி தயாராகும் வரை காத்திருப்பது மிகவும் அவசியம். இது பொறுமைக்கான ஒரு விளையாட்டு. இடமாற்ற அதிர்ச்சி என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது வெறும் மனரீதியான வார்த்தை அல்ல, இது செடியில் நடக்கும் ஒரு உண்மையான உடலியல் மாற்றம். ஒரு செடி அதன் வேர்கள் மூலமாக நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சி இலைகள் மூலமாக நீராவிப் போக்கை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும்போது, குறிப்பாக வேர்ப்பகுதி லேசாக சேதமடையும் போது அதன் நீர் உறிஞ்சும் திறன் தற்காலிகமாக குறைகிறது. ஆனால் அதே நேரத்தில் புதிய சூழலில் இருக்கும் வெயில் மற்றும் காற்றினால் இலைகளிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகிறது. அதாவது செடிக்கு கிடைக்கும் நீரின் அளவு குறைகிறது, ஆனால் வெளியேறும் நீரின் அளவு அதிகரிக்கிறது. இந்த சமநிலையற்ற தன்மையால்தான் செடி உடனடியாக வாடிவிடுகிறது. இது ஒரு மனிதனை நீர் இல்லாத பாலைவனத்தில் திடீரென்று கொண்டு போய் விட்டது போன்றது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர செடிக்கு சில நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். சில சமயங்களில் அதிலிருந்து மீளவே முடியாது. இதை தவிர்க்கத்தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தோட்டக்கலையில் ஒரு பொதுவான தவறான கருத்து உள்ளது. அது உயரமாக வளரும் நாற்றுதான் ஆரோக்கியமான நாற்று என்பது. இது முற்றிலும் தவறு. உண்மையில் வீட்டுக்குள் வேகமாக மெலிந்து உயரமாக வளரும் நாற்றுகள் பலவீனமானவை. இதற்கு காரணம் போதுமான வெளிச்சம் கிடைக்காததுதான். செடி வெளிச்சத்தை தேடி தன்னைத்தானே நீட்டிக்கொள்கிறது. இந்த நிலைக்கு இட்டியோலேஷன் என்று பெயர். இப்படிப்பட்ட செடிகளின் தண்டுகள் மிகவும் மெல்லியதாகவும் இலைகள் வெளிர் பச்சையாகவும் இருக்கும். இதில் வலிமையே இருக்காது. இதற்கு நேர்மாறாக குட்டையாக தடிமனான தண்டுடன் அடர் பச்சை இலைகளுடன் இருக்கும் நாற்றுதான் மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் வலிமையானது. அது போதுமான வெளிச்சத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதனால்
உங்கள் நாற்றின் உயரத்தை வைத்து அதன் ஆரோக்கியத்தை மதிப்பிடாதீர்கள், மாறாக அதன் தண்டு மற்றும் இலைகளின் நிறம் மற்றும் அடர்த்தியை கவனியுங்கள். குட்டையான, தடித்த செடியே சிறந்த செடி. இப்போது பதப்படுத்துதல் அல்லது ஹார்டனிங் ஆஃப் என்ற முக்கியமான செயல்முறைக்கு வருவோம். இதன் பெயரை கேட்டு பயப்பட வேண்டாம், இது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறைதான். உங்கள் நாற்றுகளை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பயிற்சி முகாம் என்று இதை வைத்துக் கொள்ளலாம். எப்படி ஒரு விளையாட்டு வீரர் பெரிய போட்டிக்கு முன்பு கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறாரோ, அதேபோல உங்கள் நாற்றுகளையும் தோட்டத்தில் நிரந்தரமாக நடுவதற்கு முன் வெளி சூழலுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். இதன் முக்கிய நோக்கம் செடியின் இலைகளில் உள்ள மேற்புற அடுக்கை கியூட்டிக்கல் தடிமனாக்குவது மற்றும் தண்டுகளின் செல் சுவர்களை வலுப்படுத்துவது. இதன் மூலம் செடி நேரடி சூரிய ஒளியையும் காற்றையும் தாங்கும் சக்தியை பெறுகிறது. இந்த செயல்முறையை நீங்கள் செய்ய தவறினால், நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக நாற்றை வளர்த்திருந்தாலும் அது வெளியில் வைத்தவுடன் பாதிக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதி. சரி, இந்த பதப்படுத்தும் செயல்முறையை எப்படி செய்வது? இதை படிப்படியாக மிகவும் பொறுமையாக செய்ய வேண்டும். இதற்கு பொதுவாக 7 முதல் 10 நாட்கள் வரை ஆகும். முதல் மற்றும் 2ஆம் நாட்களில் உங்கள் நாற்றுகளை எடுத்து உங்கள் வீட்டின் வெளியே நிழலான, காற்றோட்டம் அதிகமில்லாத ஒரு இடத்தில் வைக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் வராண்டா அல்லது ஒரு பெரிய மரத்தின் நிழல் இதற்கு ஏற்ற இடம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மணி நேரம் மட்டும் வெளியில் வைத்தால் போதும். அதன் பிறகு மீண்டும் வீட்டுக்குள் எடுத்து வந்துவிட வேண்டும். இந்த முதல் கட்டத்தின் நோக்கம் செடியை வெளி உலகின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்திற்கு பழக்கப்படுத்துவது மட்டுமே. நேரடி சூரிய ஒளியோ அல்லது பலமான காற்றோ இந்த கட்டத்தில் செடியின் மீது படவே கூடாது. இது ஒரு மென்மையான அறிமுகம் போல இருக்க வேண்டும். செடியின் பாட்டுக்கிரியையை கவனமாக பாருங்கள். 3ஆம் மற்றும் 4ஆம் நாட்களில் நாம் பயிற்சியை கோஎன்சியன் கடினமாக்கலாம். இப்போது நாற்றுகளை வெளியில் வைக்கும் நேரத்தை 3 முதல் 4 மணி நேரமாக அதிகரிக்கவும். மேலும் இந்த நேரத்தில் செடிகளுக்கு தோடி காலை நேரத்து இளம் வெயில் படுமாறு செய்யலாம். காலை 10 மணிக்கு முந்தைய வெயில் மிதமாகவும் இதமாகவும் இருக்கும். இது செடியின் இலைகளை பக்குவப்படுத்த உதவும். மதிய நேரத்து கடுமையான வெயிலில் மட்டும் வைத்து விடாதீர்கள். செடிகளில் ஏதேனும் வாடல் தென்படுகிறதா என்று கண்காணியுங்கள். லேசாக வாடுவது போல தெரிந்தால் உடனடியாக நிழலுக்கு மாற்றி சிறிது தண்ணீர் தெளிக்கவும். ஒவ்வொரு நாளும் செடிகளை வெளியில் வைக்கும் நேரத்தை 1 மணி நேரம் அதிகரித்துக் கொண்டே வாருங்கள். இரவில் கண்டிப்பாக வீட்டுக்குள் எடுத்து வந்துவிட வேண்டும். இந்த மெதுவான முன்னேற்றம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். 5ஆம், 6ஆம் மற்றும் 7ஆம் நாட்களில் உங்கள் செடிகள் இப்போது வெளி உலகத்திற்கு கிட்டத்தட்ட பழகியிருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செடிகளை கிட்டத்தட்ட முழு நாளும் வெளியிலேயே விட்டுவிடலாம். அதிகாலை முதல் மாலை வரை அவை வெயில் மற்றும் காற்றில் இருக்கட்டும். இப்போது அவை மதிய வெயிலையும் தாங்கும் அளவுக்கு வலிமை பெற்றிருக்கும். ஆனால் முதல் முறையாக முழு நாள் வெயிலில் விடும்போது மதிய நேரத்தில் ஒரு முறை சரிபார்ப்பது நல்லது. செடிகள் வாடாமல் திடமாக நிற்க வேண்டும். 7ஆவது நாள் முடிவில் ஒரு நாள் இரவு முழுவதும் கூட செடிகளை வெளியிலேயே விட்டு பார்க்கலாம். ஆனால் அன்று இரவு அதிக குளிர் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த 1 வார கால பயிற்சிக்குப் பிறகு உங்கள் நாற்றுகள் ஒரு அனுபவமிக்க வீரனைப் போல தோட்டத்தில் உள்ள சவால்களை சந்திக்க முழுமையாக தயாராகிவிடும். இப்போதுதான் உண்மையான நடவு செய்வதற்கான நேரம். இப்போது வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த ஒரு ரகசிய அறிகுறி என்ன? அதுதான் உண்மை இலைகள் அல்லது ட்ரூ லீவ்ஸ். ஒரு தக்காளியோ அல்லது வேறு எந்த விதையையோ நீங்கள் முளைக்க வைக்கும்போது அதிலிருந்து முதலில் வரும் 2 இலைகள் உண்மையான இலைகள் அல்ல. அவற்றுக்கு வித்திலைகள் அல்லது காட்டிலெடன்ஸ் என்று பெயர். அவை பொதுவாக ஒரு வட்டமான அல்லது நீள்வட்டமான எளிய வடிவத்தில் இருக்கும். இந்த வித்திலைகளின் வேலை என்னவென்றால், விதைக்குள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் சத்துக்களை செடி முளைத்து வளரத் தொடங்குவதற்கு கொடுப்பதுதான். ஒரு குழந்தையின் முதல் உணவு போல. இந்த இலைகள் செடியின் உண்மையான இலைகளின் வடிவத்தில் இருக்காது. எனவே இந்த 2 இலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு செடி வளர்ந்து விட்டது என்று முடிவு செய்துவிடக்கூடாது. அப்படியானால் உண்மை இலைகளை எப்படி அடையாளம் காண்பது? அந்த முதல் 2 வித்திலைகள் வந்த பிறகு செடியின் மையப்பகுதியில் இருந்து வளரத் தொடங்கும் அடுத்தடுத்த இலைகள்தான் உண்மை இலைகள்.
தக்காளி செடியை பொறுத்தவரை இந்த உண்மை இலைகள் நீங்கள் ஒரு பெரிய தக்காளி செடியில் பார்க்கும் அதே வடிவத்தில், அதாவது விளிம்புகளில் ரம்பம் போன்ற அமைப்புடன் பிளவுபட்ட தோற்றத்துடன் இருக்கும். இந்த இலைகள் தோன்றத் தொடங்கிவிட்டன என்றால் அதன் அர்த்தம் செடி இப்போது விதைக்குள் இருந்த சேமிப்பு உணவை சார்ந்து இருக்கவில்லை. மாறாக அது ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலம் தனக்கான உணவை தானே தயாரிக்கத் தொடங்கிவிட்டது என்பதாகும். இதுதான் செடியின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்கல். செடி தற்சார்பு நிலையை அடைந்துவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறி இது. இந்த உண்மை இலைகளின் இரண்டாவது அல்லது மூன்றாவது செட் தோன்றியவுடன் உங்கள் நாற்று அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். உண்மை இலைகள் ஏன் இவ்வளவு முக்கியமான அறிகுறியாக கருதப்படுகிறது? ஏனென்றால் அது செடியின் உள் வளர்ச்சி மற்றும் வேர் அமைப்பின் முதிர்ச்சியை குறிக்கிறது. ஒரு செடி உண்மை இலைகளை உற்பத்தி செய்யத் தொடங்குகிறதென்றால் அதன் வேர் அமைப்பு மண்ணிலிருந்து நீரையும் தாது உப்புக்களையும் திறம்பட உறிஞ்சும் அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று பொருள். வேர்கள் வலுவாக இல்லாமல் செடியால் புதிய சிக்கலான இலைகளை உருவாக்க முடியாது. வித்திலைகள் வெறும் தொடக்கத்தை மட்டுமே கொடுக்கின்றன. ஆனால் உண்மை இலைகள்தான் செடியின் உண்மையான இயந்திரம். அவைதான் சூரிய ஒளியை உணவாக மாற்றி செடியின் மற்ற பாகங்களுக்கு அனுப்பப் போகின்றன. எனவே 2 அல்லது 3 செட் உண்மை இலைகள் வளர்ந்து விட்டன என்றால் அந்த நாற்று தனக்கென ஒரு வலுவான அடித்தளத்தை, அதாவது வேர் அமைப்பை உருவாக்கிக் கொண்டு விட்டது. இப்போது அதை புதிய இடத்திற்கு மாற்றினால் அது உடனடியாக புதிய சூழலில் வேரூன்றி வளரத் தொடங்கிவிடும். அந்த முக்கிய அறிகுறியுடன் நாம் கவனிக்க வேண்டிய சில துணை அறிகுறிகளும் உள்ளன. அதில் முதலாவது செடியின் தண்டு பகுதியின் தடிமன். ஒரு ஆரோக்கியமான தக்காளி நாற்றின் தண்டு குறைந்தபட்சம் ஒரு பென்சில் தடிமனுக்காவது இருக்க வேண்டும். தண்டு எவ்வளவு தடிமனாகவும் உறுதியாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு செடி வலிமையானது. மெல்லிய நூலைப் போன்ற தண்டுடன் இருக்கும் செடியை நீங்கள் நட்டால் அது காற்றில் எளிதாக உடைந்துவிடும். தடிமனான தண்டு செடிக்கு நல்ல கட்டமைப்பை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அது நீரையும் சத்துக்களையும் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் திறமையாக கடத்துகிறது என்பதையும் குறிக்கிறது. சில சமயங்களில் ஆரோக்கியமான செடிகளின் தண்டுகளில் லேசான ஊதா நிறம் காணப்படும். இது பாஸ்பரஸ் சத்து நன்றாக கிடைக்கிறது என்பதற்கான அறிகுறி. இது ஒரு நல்ல அறிகுறியே. உங்கள் செடியின் தண்டை தடிமனாக்க ஒரு எளிய தந்திரம் இருக்கிறது. நாற்றுகள் வளர்ந்து வரும்போது தினமும் சில நிமிடங்கள் உங்கள் கைகளை வைத்து அதன் மேல் மெதுவாக வருடி விடுங்கள். அல்லது ஒரு சிறிய மின்விசிறியை ஃபேன் குறைந்த வேகத்தில் இயக்கி நாற்றுகளின் மீது லேசாக காற்று படுமாறு செய்யுங்கள். இது இயற்கையாக வெளியில் அடிக்கும் காற்றைப் போன்ற ஒரு உணர்வை செடிக்கு கொடுக்கும். இந்த அசைவை தாக்கு பிடிப்பதற்காக செடி TNN கா அண்ட் VNU BLPD டிஸ்லு ப்ராரன் பிசுத்தே, அதாவது அதன் தண்டு தடிமனாகவும் உறுதியாகவும் மாறும். இது திக்மோமார்போஜெனசிஸ் எனப்படும் ஒரு அறிவியல் நிகழ்வு. இந்த எளிய பயிற்சி உங்கள் நாற்றுகளை வெளியில் உள்ள பலமான காற்றை எதிர்கொள்ள தயார்படுத்தும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் வெளியில் நட்ட பிறகு தண்டு உடைந்து போவதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த துணை அறிகுறி நாற்றின் சரியான உயரம். முன்பே சொன்னது போல மிக உயரமாக இருப்பது வலிமையின் அடையாளம் அல்ல. ஒரு நல்ல ஆரோக்கியமான நாற்று குட்டையாகவும் அடர்த்தியாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக நாற்றை வெளியில் நடுவதற்கு அதன் உயரம் 6 முதல் 8 அங்குலம் வரை இருப்பது சிறந்தது. இலைகளுக்கு இடையேயான இடைவெளி இன்டர்னோடால் டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்க வேண்டும். அதாவது இலைகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக அடர்த்தியாக இருக்க வேண்டும். இலைகளுக்கு இடையே தண்டு பகுதி நீளமாகத் தெரிந்தால் அதற்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். சரியான உயரமும் அடர்த்தியும் கொண்ட செடியால் தன் எடையை தானே தாங்கிக் கொள்ள முடியும். அது காற்றில் அதிகமாடாது. அதனால் உங்கள் நாற்று 6 முதல் 8 அங்குல உயரத்தை எட்டி குட்டையாக தடித்த தண்டுடன் இருந்தால் அது நடவுக்கு தயாராக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் நாற்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று உயரமாக மெலிந்து வளர்ந்து விட்டால் என்ன செய்வது? கவலை வேண்டாம். தக்காளி செடிகளுக்கு ஒரு அற்புதமான குணம் உண்டு. நீங்கள் அதை நடும்போது ஒரு ஆழமான குழி தோண்டி தண்டின் கீழ் பகுதியில் உள்ள சில இலைகளை அகற்றிவிட்டு தண்டு பகுதியின் பெரும் பகுதியை மண்ணுக்குள் புதைத்து நடலாம்.
தக்காளி செடியின் தண்டுகளில் சிறிய முடிகள் போன்ற அமைப்புகள் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அந்த தண்டு மண்ணில் புதைக்கப்படும்போது அந்த முடிகள் இருக்கும் இடங்களில் இருந்தெல்லாம் புதிய வேர்கள் வளரத் தொடங்கும். இதை அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் என்பார்கள். இப்படி செய்வதால் செடிக்கு மிகவும் வலிமையான பரந்த வேர் அமைப்பு கிடைக்கும். இது செடியை இன்னும் நிலையாக வைத்திருக்க உதவுவதோடு அதிக நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சவும் உதவும். இது ஒரு சிறந்த தோட்டக்கலை நுட்பமாகும். மூன்றாவது மற்றும் கடைசி துணை அறிகுறி ஆரோக்கியமான வேரமைப்பு. இதை சரிபார்க்க நீங்கள் செடியை அதன் தொட்டியிலிருந்து தேவையில்லாமல் வெளியே எடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் நாற்றை பெரிய இடத்திற்கு மாற்றும்போது இதை கவனிக்கலாம். நாற்றை அதன் சிறிய பையிலிருந்து அல்லது தொட்டியிலிருந்து மெதுவாக வெளியே எடுக்கும்போது மண் உடையாமல் வேர்களுடன் சேர்ந்து ஒரு முழுமையான கட்டியாக ரூட் பால் வர வேண்டும். வேர்கள் வெள்ளை நிறத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவை மண் முழுவதையும் நன்றாக பிணைத்திருக்க வேண்டும். அதே சமயம் வேர்கள் தொட்டியின் அடியில் வட்டமடித்து பின்னிக்கொண்டு ரூட் பவுண்ட் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் செடி அந்த சிறிய தொட்டியில் நீண்ட நாட்களாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆரோக்கியமான வெள்ளை நிற வேர்கள் செடி சத்துக்களை நன்றாக எடுத்துக்கொள்கிறது என்பதற்கான தெளிவான சான்று. உங்கள் நாற்று மேற்கண்ட அனைத்து அறிகுறிகளையும் காட்டி நடவுக்கு தயாராக இருந்தாலும் நீங்கள் நடவு செய்யும் நாளின் வானிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் வெயிலான அல்லது பலத்த காற்று வீசும் நாளில் நடவு செய்வதை தவிர்க்கவும். மேகமூட்டமான மிதமான நாள் நடவு செய்வதற்கு மிகவும் சிறந்தது. ஒருவேளை அப்படிப்பட்ட நாள் அமையவில்லை என்றால் மாலை நேரத்தில் வெயில் குறைந்த பிறகு நடவு செய்யுங்கள். இது செடி இரவு முழுவதும் புதிய இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அடுத்த நாள் காலை வெயிலை சந்திப்பதற்கு முன்பாக கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் அவகாசம் கொடுக்கும். அவசரப்பட்டு நண்பகல் வெயிலில் நட்டால் செடி உடனடியாக வாடிவிடும் அபாயம் அதிகம். எனவே செடி தயாராக இருப்பதோடு சரியான நாளையும் தேர்ந்தெடுப்பது உங்கள் வெற்றியை இரட்டிப்பாக்கும். நாற்று நடுவதற்கு நடவு குழியை சரியாக தயார் செய்வதும் மிகவும் முக்கியம். நீங்கள் நாற்றை வளர்த்த பையின் அளவை விட 2 மடங்கு பெரியதாகவும் ஆழமாகவும் குழியை தோண்டவும். குழிக்குள் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் அல்லது நன்கு மக்கிய தொழு உரத்தை இடவும். இது நாற்றுக்கு ஆரம்ப கட்டத்தில் தேவையான சத்துக்களை கொடுத்து அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சிலர் குழிக்குள் ஒரு முட்டையின் ஓடு அல்லது ஒரு சிறிய மீன் துண்டை வைப்பார்கள். முட்டை ஓடு கால்சியம் சத்தையும் மீன் துண்டு பாஸ்பரஸ் சத்தையும் கொடுக்கும். இது ஒரு பாரம்பரிய முறை. உரத்தை இட்ட பிறகு அதன் மேல் லேசாக மண்ணை தூவி அதன் பிறகு நாற்றை வைக்கவும். வேர்கள் நேரடியாக உரத்துடன் தொடர்பில் இருப்பதை இது தடுக்கும். இந்த சிறிய தயாரிப்பு உங்கள் செடியின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இப்போது உண்மையான நடவு செயல்முறை. உங்கள் நாற்று இருக்கும் பையை அல்லது தொட்டியை மெதுவாக அழுத்தி வேர்ப்பகுதி சேதமடையாமல் நாற்றை வெளியே எடுக்கவும். வேர்ப்பந்து மிகவும் இறுக்கமாக இருந்தால் லேசாக உங்கள் விரல்களால் வேர்களை பிரித்து விடவும். இது வேர்கள் புதிய மண்ணில் எளிதாக பரவ உதவும். இப்போது நாற்றை நீங்கள் தயார் செய்த குழியின் மையத்தில் வைத்து சுற்றிலும் மண்ணை போட்டு மூடவும். தண்டுப்பகுதியைச் சுற்றி மண்ணை லேசாக அழுத்திவிடவும். இது உள்ளே காற்றுப் பைகள் எதுவும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும். நாற்றை நட்ட பிறகு அது நேராக நிற்க வேண்டும். தக்காளி செடிக்கு ஆதாரம் தேவை என்பதால் அருகிலேயே ஒரு சிறிய குச்சியை நட்டு மெல்லிய கயிறு கொண்டு செடியை அதனுடன் கட்டிவிடலாம். இது செடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பது பாதிக்கப்படாமல் இருக்க உதவும். நாற்றை நட்ட உடனேயே செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை அதற்கு தண்ணீர் ஊற்றுவது. முதல் முறை தாராளமாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். மண் முழுவதும் நன்றாக நனையும் அளவுக்கு ஊற்றவும். இது வேர்களைச் சுற்றியுள்ள மண்ணை நிலைநிறுத்தவும் வேர்களுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும். மேலும் இது இடமாற்ற அதிர்ச்சியை குறைப்பதற்கான ஒரு முக்கிய படியாகும். முதல் முறை தண்ணீர் ஊற்றிய பிறகு அடுத்த சில நாட்களுக்கு மண்ணின் ஈரப்பதத்தை சோதித்து தேவைப்பட்டால் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் போதும். தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. மேல் மண் காய்ந்த பிறகு தண்ணீர் ஊற்றுவதுதான் சரியான முறை. அதிகப்படியான நீரும் வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். எனவே சரியான அளவு நீர்ப்பாசனம் மிகவும் அவசியம்.
இறுதியாக எல்லாவற்றையும் ஒரு முறை நினைவு கூர்வோம். உங்கள் தக்காளி நாற்றை எப்போது வெளியில் நட வேண்டும்? செடி உங்களிடம் காட்டும் அந்த ஒரு ரகசிய அறிகுறி 2 முதல் 3 செட் உண்மை இலைகள் வளர்ந்திருப்பது. இலைகள் தக்காளி இலையின் வடிவத்தில் இருக்க வேண்டும். இதனுடன் தண்டு ஒரு பென்சில் போல தடிமனாக இருக்க வேண்டும். செடி 6 முதல் 8 அங்குல உயரத்தில் குட்டையாகவும் அடர்த்தியாகவும் இருக்க வேண்டும் மற்றும் வேர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்திருக்க வேண்டும். இந்த அறிகுறிகளை சரிபார்த்து பதப்படுத்தும் செயல்முறையை சரியாக முடித்து ஒரு மேகமூட்டமான நாளில் நீங்கள் நாற்றை நட்டால் உங்கள் வெற்றி 100% உறுதி. உங்கள் தோட்டம் செழிப்பான தக்காளி செடிகளால் நிறையும். இந்த அறிகுறிகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் தோட்டக்கலை பயணம் மிகவும் எளிதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் மாறும். நண்பர்களே, இன்று நாம் தக்காளி நாற்றுகளை எப்போது எப்படி பாதுகாப்பாக வெளியில் நடவு செய்வது என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். வெறும் காலண்டரை பார்ப்பதை விட செடி காட்டும் அறிகுறிகளை, குறிப்பாக அந்த உண்மை இலைகள் என்ற ரகசிய அறிகுறியை கவனிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. ஒவ்வொரு நாற்றும் ஆரோக்கியமாக வளர்ந்து உங்களுக்கு நிறைவான மகசூலை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் தக்காளி நாற்றுகளை நடும்போது வேறு என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிப்பீர்கள்? உங்கள் அனுபவங்களையும் குறிப்புகளையும் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.